சூட்டபிளான பொசிஷன். இதுக்கு முன்னாடி அவர் விளையாடினப்பலாம் அந்த நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷன்ல ஓப்பனிங் விளையாடினப்போ ஓடிஐல வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் விளையாட போறோம், என்ன பண்ண போறோம், ஏது என்னன்றது அவருக்கு செட் ஆகலையா, புரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஆனா இந்த நம்பர் 4 பொசிஷன் அவரோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்க்கு சூப்பரா சூட் ஆயிருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நல்லா பாருங்க, அவருடைய முதல் 60 ரன் 60 பால் அடிக்கிறார். 60 ஆஃப் 60 பால்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்சலரேட் பண்றாரு. அடுத்த 40 ரன்கள் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 17 பால்ல அவர் அடிக்கிறாரு. 77 பால் செஞ்சுரி. சோ அந்த நெக்ஸ்ட் 17 பால்ஸ் எப்படி அடிக்கிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். சோ அந்த ஒரு நாக் ஆஃப் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மிடில் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், டைமிங்கா இருக்கட்டும், ரொம்ப பவர்லாம் போட்டு அடிக்காம அவருடைய அந்த ஒரு கிளைட் பண்ணி முக்கியமா வந்து டிரைவ் தான் அவர் நாட் ஹிட்ஸ், அந்த ஹிட் பண்றதுங்கிற தாண்டி டிரைவ் பண்ணி அடிக்கிற ஒரு பிளேயர் இவர் அப்படின்றனால வந்துட்டு ஸ்கொயர் டிரைவா இருக்கட்டும், கவர் டிரைவா இருக்கட்டும், லெக்ல ஆன் டிரைவ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா விளையாடுறாரு.